இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் ராகு, கடகத்தில் புதன் மற்றும் சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சனி வக்கிரம், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் குரு வக்கிரம். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். சுக்கிரன் இங்கு கன்னியில் பலமில்லாமல் இருக்கின்றார். அவருக்கு முன்னால கேதுவும் பின்னால சந்திரனும் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் வக்கிரகுரு வருகின்றார். அதே நேரம் சுக்கிரனுக்கு 2 குடும்பஸ்தானத்தில் கேதுவோடு வக்கிரசனியும் தொடரப்படுகின்றார். சுக்கிரனுக்கு நேரொலிக்குடைய குரு வக்கிரமாகி 6இல் மறைகிறார். அவருக்கு ஆயுள்காரகனாகிய வக்கிரசனியின் தொடர்பும் இருக்கிறது. கணவரை குறிக்கும் செவ்வாய் குருவின் வீட்டில் ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். இந்த செவ்வாயோடு ராகு, சூரியன் மற்றும் சந்திரன் தொடர்பு படுகின்றனர். இது வெளிநாட்டில் வரன் இருப்பதை காட்டுகிறது. குடும்ப வீட்டோடு வக்கிரசனி தொடர்பு. அங்கு கேதுவும் இருக்கின்றார். அதே நேரம் களத்திரகாரகனாகிய குருவும் தொடர்படுவதால் திருமணம் நிச்சயம் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் தாமத திருமண அமைப்பு என்று சொல்லலாம். ஏனெனில் களத்திரஸ்தானத்தை வக்கிரசனி தொடர்பு கொள்கிறார். 2ஆம் வீட்டோடு பாவக்கிரக தொடர்பு இருப்பதால் தாமத திருமண அமைப்பு, புத்திர பாக்கியமும் தாமதமாக கிடைக்கும் என்பதால் திருமணம் தாமதமாகிறது. கணவர் வெளிநாட்டில் இருப்பதை காட்டுகிறது என்று சொல்லலாம். இங்கு சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருக்கின்றனர், அதாவது இடமாறி இருக்கின்றனர். சூரியன் சிம்மத்தோடு தொடர்படும் போது களத்திரஸ்தானாதிபதி குருவோடு நேரடியாக தொடர்படுகின்றார். செவ்வாயோடும் ராகுவோடும் தொடர்படுகின்றார். அதே கடகத்தில் இருக்கும்போது புதன் சனியோடு தொடர்படுகின்றார். இதே போன்றே சந்திரன். அதனால் சுக்கிரனுக்கு லாபஸ்தானமும் பரதேச வாசத்தை குறிக்கும் 12ஆம் வீடும் இடமாற்றம் காரணமாக வலுவடைகின்றது என்று சொல்லலாம். எவ்வளவு கடுமையான குற்றங்களை ஒரு ஜாதகம் கொண்டிருந்தாலும் அந்த தோஷத்தின் தீவிர காலம் ஒரு கட்டத்தில் நிறைவு பெறும். இங்கு 2ஆம் வீட்டோடு சனி கேது தொடர்பு, களத்திரகாரகன் குருவோடு சனி தொடர்பு, கணவரை குறிக்கும் செவ்வாய் ராகுவோடு தொடர்பு. இதையெல்லாம் திருமணத்தை தாமதப்படுத்தினார்களே தவிர நல்ல சிறப்பான ஒரு வெளிநாட்டு வரன் ஜாதகிக்கு அமைந்தது. சுக்கிரனுக்கு 5ஆம் வீட்டோடு குரு தொடர்பு, திருமணமும் நடந்து குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் வக்கிர சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் குரு, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன். இது ஒரு ஆண் ஜாதகம். ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். குருவோடு சந்திரன் மற்றும் செவ்வாய் தொடர்பு. குருவிற்கு நேர் 7ஆம் வீடு சுக்கிரன். அவர் குருவிற்கு 12இல் வக்கிரமாக இருக்கின்றார். அதே நேரம் எதிரிகளோடு சேர்ந்திருக்கின்றார். இது மனைவி வழியில் இவருக்கு பிரச்சனை இருப்பதை காட்டுகிறது. இங்கு சுக்கிரன் பகை கிரகங்கள் அதிகம் சூழ இருக்கின்றார். அந்த சுக்கிரனும் வக்கிரமாக இருக்கின்றார். வக்கிரம் என்றால் பின் ராசியான கன்னியோடு தொடர்படுகின்றார். கன்னியில் சுக்கிரன் நீசம் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? பின் ராசியோடு மனைவி தொடர்படும் போது ஏமாத்துக்காரன், வஞ்சகக்காரன் சந்திரனோடு நேரடியாக தொடர்படுகின்றார். அப்போ வெறும் மனைவி வழியால் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஜாதகருக்கும் இவரது தொழிற்காரகன் சனி, ராகு, சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் என நட்பு கிரகங்களோடும் பகை கிரகங்களோடும் தொடர்படுகின்றார். சுக்கிரன் வக்கிரம் என்பதால் மற்ற கிரகங்கள் சனியோடு அதிகம் தொடர்படுகின்றன. அதில் அதிகம் சனியின் பகை கிரகங்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த ஜாதகருக்கும் சரியான தொழில் இல்லை. வேலை செய்கின்றார், ஆனால் அவருக்கு பிடித்த வேலை என்று இல்லை, கிடைத்ததை செய்கின்றார். சனியோடு ராகு சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை அதிக காலம் அதிலிருந்து செய்ய விட மாட்டார். அதே நேரம் சனிக்கடுத்து சந்திரன் இருக்கின்றார் பாருங்கள். நிலையான ஒழுங்கான ஒரு தொழில் ஜாதகரால் இருக்க முடியாது.
சந்திரனும் சம்பந்தப்படுவதால் தொழில் மாற்றம், இடமாற்றம் என்று வரும். பிடித்த தொழிலாக இருக்காது என்று சொல்லலாம். ஆனால் வேலைக்கு போகின்ற அவரது சகோதரி இவருக்கு வரன் பார்த்து சரியாகி திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கின்றது. நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிலையில் ஜாதகருக்கு நல்ல தொழில் இல்லை என்று பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டனர். இதனால் ஜாதகர் பெருத்த அவமானமும் வேதனையும் அடைந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் கர்மகாரகன் சனியும் வக்கிரத்தில் இருந்தார். அதனால் பெண் வீட்டார் பின்வாங்கிவிட்டனர். இவரது ஜாதகத்தில் சனி வக்கிரம் இல்லை. ஆனால் திருமண நிச்சயார்த்த நேரம் கோச்சாரத்தில் கர்மகாரகன் சனி வக்கிரத்தில் இருந்தார். அதன் காரணமாக பெண் வீட்டார் பின்வாங்கிவிட்டனர். சுக்கிரன் மனைவியை குறிப்பதோடு மூத்த சகோதரியையும் குறிப்பவர். ஜாதகருக்கு அவரது மூத்த சகோதரி தான் பெண் பார்த்துள்ளார். இதனால் மூத்த சகோதரியின் ஏற்பாட்டாலும் திருமணத்துக்கு பார்த்த பெண் வீட்டாலும் இந்த ஜாதகருக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பில் சுக்கிரனின் காரக உறவுகளான மூத்த சகோதரி, அத்தை ஆகிய சுக்கிரனின் காரக உறவுகள் ஜாதகரின் திருமண விடயத்தில் தலை போடாமல் இருப்பது ஜாதகருக்கு ஏற்படும் அவமானத்தை குறைக்கும் என்று சொல்லலாம்.